கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த விசுவாச சொந்தங்களே, தூய பவுல் ஆலயத்தினுடைய இறை மக்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரும் சார்பிலும் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை அனுசரிக்கிறது. அது என்னவென்றால், இன்றைக்கு மாணவர் ஞாயிறு, ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. அப்படியே திரும்பி அங்கே திருச்சபையாரை பார்த்து நில்லுங்க. அருமையான பெற்றோர்களே, திருச்சபையிலிருந்து எழும்பி நின்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆகவே இந்த நேரத்தில் நாம் இந்த பிள்ளைகளுக்காக கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய வாக்குறுதிகளையும் நம்முடைய வாழ்த்துதலையும் இந்த பிள்ளைகளுக்காக நாம் கொடுக்க இருக்கிறோம். எல்லாரும் நான் சொல்லுவதை மறுமொழியாக சொல்ல உங்களை நான் அன்புடன் கேட்கிறேன். எங்கள் அருமை பிள்ளைகளே, இவ்வளவுதான் பெற்றோருடைய வாய்ஸா? எங்கள் அருமை பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காகவே இருக்கிறோம். கடவுள் எங்களுக்கு அளித்த பொக்கிஷங்கள் நீங்கள். உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கவே எப்போதும் விரும்புகிறோம். அதற்காகவே உங்களுக்காகவே நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம். பல நேரங்களில் எங்கள் விருப்பத்தை உங்களுக்காக விட்டு கொடுக்கிறோம். எங்கள் மகிழ்ச்சியை துறந்திருக்கிறோம். எங்கள் நேரங்களை உங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம். எதற்காகவென்றால், நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதை, அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே கடமை. ஆகவே அதற்காக கஷ்டப்படுங்கள். பின்னாளில் கஷ்டப்படாமல் இருக்க இப்பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுங்கள். கஷ்டங்களை சுலபமாக்குகிற கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். அவருடன் நாங்களும் இருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பிள்ளைகளே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய மாணவர் ஞாயிறிலே தென்னிந்திய திருச்சபையினுடைய சென்னை பேராயத்தினுடைய அருளுரை தலைப்பு மேலிருந்து வருகின்ற ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபவ். மேலிருந்து வருகின்ற ஞானம். இந்த அருளுரையை நான் இரண்டாக பிரித்து வழங்க இருக்கிறேன். இந்த அருளுரையுடைய முதல் பகுதி அது பெற்றோருக்கானது, அதாவது பெரியவர்களுக்கானது. இந்த அருளுரையினுடைய இரண்டாவது பகுதி மாணவர்களாகிய உங்களுக்கானது.
ஆகவே இந்த 2 பகுதிகளையும் நீங்கள் கவனமாய் கேட்க நான் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியேனையும் உங்களையும் இந்த வார்த்தைகளுக்குள்ளதாக வழிநடத்தி நாம் அனைவரும் நம்முடைய கடவுளுடைய பொக்கிஷங்களாக இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க நம் அனைவரையும் ஆண்டவர் பயன்படுத்திக் கொள்வாராக. பொதுவாகவே இந்த முதல் பகுதி பெற்றோருக்கான பகுதியில் சில பொதுவான சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவாக நம்முடைய மாணவர் பருவத்தை குறித்து நமக்கு இருக்கின்ற சில எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த மாணவர் பருவத்தில் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது? ஸ்ட்ரெஸ்னா எனக்கு தானே, நான் தானே உழைக்கிறேன், நான் தானே ஓடுறேன், நான் தானே ஃபீஸ் கட்டுறேன், எனக்கு தானே எல்லா கஷ்டமும் இருக்குது. இவங்களுக்கு என்ன, இந்த வயசுல ஜாலியா இருக்கிறாங்க, என் கஷ்டத்தை நீ தெரிஞ்சிக்கவே மாட்ற, உனக்காக நான் கஷ்டப்படுறேன் அதை நீ புரிஞ்சிக்கவே மாட்ற, உனக்கு கஷ்டமே கிடையாது ஏனென்றால் உன் வயசு அப்படி. ஆகவே மாணவ பருவத்தில் கவலைன்னு ஒன்று இருக்க போறதே இல்லை அப்படின்னு நாம் நினைச்சுன்னு இருக்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு நாம் நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு தவறான பார்வை. இந்த பொதுவான எண்ணம் மனப்பான்மை நம்ம எல்லா இடத்திலும் இருக்கிற மாணவர் பருவத்திலே எல்லா பிள்ளைகளுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்று நாம் ரொம்ப காலமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். நல்லா ஓடுறான், நல்லா விளையாடுறான், ஒன்றுமே வச்சதில் இப்படி இப்படின்னு இருக்கிறான். அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் மிக நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உடல் ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை நாம் எளிதில் கண்டுபிடித்து விடுகிறோம். ஆனால் மன ரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பல நேரங்களிலே நாம் அறிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். குறிப்பாக இந்த 5ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்புக்கு வருகின்ற இந்த வயசில் மாணவர்களுடைய உடல் ரீதியாக பல மாற்றங்கள், அவருடைய உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ்னாலே பலவிதமான மாற்றங்கள் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டு அவருடைய உளவியலை மிக அதிகமாக பாதிக்கின்ற ஒரு வயது இந்த மாணவர் பருவம். ஆகவே எல்லாவற்றையுமே அவர்கள் எல்லா நேரங்களிலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். தங்களை சுற்றிலும் நடக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே அவர்கள் அதை அணுகுகிறார்கள். அதீத உணர்ச்சியினாலே அவர்கள் பல நேரங்களிலே பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுகிறார்கள். அதான் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கிற? ஏனென்றால் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலே அவர்கள் ஓவர் இமோஷனலாக உளவியல் ரீதியாக அதிக உணர்ச்சி வயப்பட்டதினாலே அந்த உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய முகத்திலே தங்களுடைய உள்ளத்தினுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அது ஸ்ட்ரெஸ் தான். கொஞ்ச நேரத்தில் உன் மூஞ்சி இப்படி இருக்குது, நீ ஏன் இப்படி அடிச்சுன்னு இருக்கிற, நீ ஏன் நீ இப்படி அழுகிறாய், நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாய் என்ற இந்த கேள்விகள் எல்லாம் அவர்களுடைய அதீத உணர்ச்சியினால் வருகின்ற உளவியல் பிரச்சனைகள். இப்படிதான் அவர்களுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கும். ஆகவே மாணவ பருவத்திலே எப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய உடல் நலத்திலே நாம் அதிக கவனத்தை கொள்ளுகிறோமோ அதுக்கு சற்றும் குறையாத அளவிலே அவருடைய மனநலன்களிலே அதிக அக்கறை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி என்பது அது பிறக்கும் போது 1/3 பகுதி தான் முழுமையான வளர்ச்சி அடைகிறது. மீதம் 2 பகுதி வளர்ச்சி குழந்தை பிறந்த பிறகு
அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதனுடைய 20வது வயதில் தான் குழந்தையினுடைய மூளையினுடைய வளர்ச்சி அது நிறைவு பெறுகிறது. ஆனால் இதை நாம் தெரிந்து கொள்வதில்லை. உனக்கு அறிவு இருக்காடா முட்டா பயலே? குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி 20 வயசுல தான் வளருதுன்னு நமக்கு என்ன இல்லை? நமக்கு என்ன இல்லை? அது பாருங்க, அதை கூட சொல்றதுக்கு பிள்ளை. ஆகவே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மூளையினுடைய வளர்ச்சி வளரத் தொடங்கி மிக உச்சமாக 18வது வயதில் தான் மிக முக்கியமான இந்த குழந்தைகளுடைய மிக முக்கியமான அறிவினுடைய நுட்பங்கள் வளர்ச்சியை அடைந்து 20வது வயதிலே அது நிறைவு பெறும். அப்பதான் இந்த 18வது வயதில் தான் திட்டமிடுதல் என்ற அந்த பிளானிங் திறன், பிளானிங் ஸ்கில், பிளானிங் கெப்பாசிட்டி, ஒரு காரியத்தை எப்படி திட்டமிட வேண்டும் என்ற அறிவு 18வது வயதில் தான் தொடங்கி 20வது வயதிலே மூளை அந்த வளர்ச்சியை பெறுகிறது. பிளானிங் மட்டும் இல்லை, கோஆர்டினேஷன், ஒருங்கிணைக்கின்ற ஸ்கில், அறிவு அப்போதுதான் அது நிறைவு பெறுவதாக சொல்லுகிறார்கள். கோஆர்டினேஷன் மட்டுமல்ல, அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம் அப்போதுதான் அது ஏற்படுகிறது. டிசிஷன் மேக்கிங் 18வது வயசில் தான் தொடங்கி 20வது வயசில் தான் குழந்தையினுடைய முடிவெடுக்கின்ற இந்த திறன் வளருகிறது. அது மட்டுமல்ல, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ரீசனிங் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னா பகுத்தறிவுகின்ற திறன், அதுவும் 18வது வயசில் தொடங்கிதான் 20வது வயதில் தான் அது நிறைவு பெறும். ஆக இந்த நிலையில் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய முழுமையான வளர்ச்சியடைந்த மூளையினுடைய அறிவை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளுடைய நடத்தைகளையும் செயல்பாடுகளையும் நாம் புரிந்து கொள்ளாமல் அந்த பிள்ளைகளுக்கு மிக அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். அதான் சொல்றான் வசனம் பவுல் சொல்றாரு, பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை எரிச்சல் ஆக்காதீர்கள், எரிச்சல் அடைய வைக்காதீர்கள். ஆக இந்த ஸ்ட்ரெஸ் என்பது இந்த 6வது வயசிலேயே ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் என்பது தொடங்கி வருகிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது டிப்ரெஷனாக மாறிவிடும். அது ஒரு மன சோர்வாக மாறும். மனக்கவலை என்னவா மாறும்? மனசோர்வு அல்லது மனப்பதட்டம், டிப்ரெஷன் அல்லது ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பதட்டமாகவே ஆயிடுவான். அது ஒரு டிசார்டராக மாறிடும். சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நோயாக பின்னாளில் மாறிவிடும். ஆகவே பெற்றோர்களே மிகுந்த கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான சில விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான முதல் விஷயம், ஊட்டச்சத்து இல்லாத உணவை பிள்ளைகளுக்கு கொடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். மேகி கேட்பாங்க தான், நமக்கு ஓயாமல் தொந்தரவு கொடுக்கிறான் என்பதற்காக அதிகமாக இந்த நொறுக்கு தீனி என்று சொல்லப்படுகின்ற பொட்டலங்களில் அடைத்து வைக்கின்ற உணவுகளை ஊட்டச்சத்து இல்லாத அதிலே போட்டுருக்கிறான். நம்ம படிச்சோம்னா தெரியும், எல்லாமே அதில் போட்டுருக்கிறான். அந்த ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை தவிர்ப்பது பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு வழிவகுக்கும். இரண்டாவது மிக முக்கியமானது, உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறையை பிள்ளைகளுக்கு நாம் தவிர்க்க வேண்டும். முன்னெல்லாம் சின்ன வயசுல ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறோம். பாரதியார் பாடின ஒரு பாட்டு, ஓடி இப்போ ஓடாத பாப்பா ஒரே இடத்தில் உட்கார்ந்துரு. ஓடாத. அப்போ ஒரே இடத்துல உட்காரவங்க கையில் என்ன இருக்கும்? உடற்பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்குள் இன்றைக்கு பிள்ளைகள் தள்ளப்பட, அதுவும் இந்த அபார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் என்று சொல்லப்படுகிற இந்த கேஜில் இருக்கிற கோழி இருக்குல்ல,
பிராய்லர். அது போலவே இன்றைக்கு பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். இதுவும் ஸ்ட்ரெஸ் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துவதற்கான ஆபத்தை இது ஏற்படுத்துகிறது. அதுக்கு அப்புறமா அதீத திரை நேரம், ஓவர் ஸ்கிரீன் டைம், அதீத திரை நேரம். அது புரியுதுல? டிவி அல்லது கம்ப்யூட்டர், லேப்டாப், அதுக்கு அடுத்தது செல்போன்ஸ். இந்த அதீத திரை நேரம், இந்த எக்ஸசிவ் இந்த ஸ்கிரீன் டைம் என்பது ரொம்ப ரொம்ப பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவது. இந்த ஸ்கிரீனுக்கான அதிக டைம் என்ன தெரியுமா? 2 hours தான். 2 மணி நேரத்துக்கு மிஞ்சி ஒரு பிள்ளை ஒரு டிவியையோ அல்லது லேப்டாப்பையோ அல்லது கம்ப்யூட்டரையோ அல்லது ஃபோனையோ ஒரு பிள்ளை பார்க்குறானா, அவன் அடுத்த நிமிடமே அவனுடைய மனநலம் பாதிக்கப்படும், ஸ்ட்ரெஸ்ஸு அது வழிவகுக்கும். அப்போ 2 மணி நேரம் நான் எதனா பார்த்துட்டு 2 மணி நேரம் நான் படிக்கிறதுக்காக மிச்சதெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு கேட்கக்கூடாது. டோட்டலாகவே 2 hours தான். அதில் 1/2 hour நீங்கள் படிக்கிறதுக்கு பார்க்கலாம், 1/2 hour விளையாடலாம், 1/2 hour இது பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம் என்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் நலத்தை பாதிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு அடுத்தது பாருங்க, சமூக வலைத்தளத்தில் நடந்து கொள்ளுகின்ற முறை. பார்க்கிற இந்த காட்சிகள் எதுவும் உண்மை கிடையாது. அது பேரே ரீல்ஸ் தான். என்னது அது பேரு? அதுக்கு இன்னொரு பொதுவான பேர் இருக்குது. அது பேர் என்ன? டைம். கொஞ்சம் யோசித்து பாரு. பொழுது போக்காதவனுக்கு தான் என்னது? உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கிறது. அப்போ இது ரீல்ஸ் பா, இது ரியல் இல்ல, எல்லாமே திட்டமிட்டு எடுக்கப்படுவைகள். அது வாழ்க்கையினுடைய நிஜம் அல்ல என்பதை, இந்த நிஜம் அல்லாததை, இந்த நிழலை பார்த்து அது உன்னுடைய நிஜமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்தி, நாம் அந்த பிள்ளைகளை அந்த பிரச்சனையிலிருந்து, மூழ்கி போயிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து நாம் அகழ்ந்து எடுக்க வேண்டும். ஜபத்தில் சொன்ன பொக்கிஷன்னு, இந்த பொக்கிஷத்தை இப்படி புதைக்கிறதுக்கு, மீண்டும் புதைக்கிறதுக்கு, எதிலெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறோம் அதிலெல்லாம் நாம் அகழ்ந்து அகழ்ந்து வெளியே எடுக்க வேண்டும். இது உண்மை அல்ல. எல்லாமே திட்டமிட்டு வைக்கப்படுகின்ற இந்த ரீல்ஸ். அதுக்கு அடுத்ததாக சிக்கலான உறவுகள். மிக முக்கியமான மாணவர் பருவத்திலே சிக்கலான உறவுகள், லவ் அஃபேர். அது பிரச்சனை அல்ல. எது பிரச்சனை? பிள்ளைகளுடைய உடல் ரீதியாக உள்ளுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அவருடைய மனநிலையிலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இந்த எதிர் பாலினத்தின் மீதான ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். அப்போது பிள்ளைகளிடத்தில் மிக மெதுவாக நாம் இந்த பிரச்சனைகளை குறித்து நாம் பேச வேண்டும். டே, உன் மூளை வளர்த்தே எப்பதான்? எப்போ? 20 வயசுல. இப்போ உன் லைஃப் பார்ட்னர் உனக்கு எதுன்னு தெரியவே தெரியாது. உன்னுடைய டிசிஷன் மேக்கிங்கும் இப்போ மூளை வளராது. நீ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தா 18, 20 வயசுல அப்பதான் டிசிஷன் மேக்கிங், அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பதான் மூளை எல்லாத்திலையும் வளர்ச்சி அடைந்து எல்லாம். இது லவ் இல்லடா. இந்த நேரங்களில், இந்த காலங்களில் இந்த ஈர்ப்பு என்பது தேவையற்றது. இதில் உன்னால் முழுமையாக இது செலுத்த முடியாது. 20 வயசுக்கு அப்புறமா அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்பதான் சொல்ல, நான் வேலைக்கு போனோம், நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ளுகின்ற காலம் அப்போதுதான் கனியும் என்று அவன் உணர்ந்து கொள்வான். அதற்கு முன்பதாக வருகின்ற இந்த பிரச்சனைகளில பிள்ளைகளை அடிக்காமல் அவர்களுக்கு புரிய வையுங்கள். இதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ். கடைசியாக போதைப் பொருட்கள். சின்ன அளவில் துவங்கி அது பெரிய அளவில் இன்றைக்கு மாணவ சமுதாயத்தில் எல்லா பிள்ளைகளுடைய பைகளிலும் பாக்கெட்டுகளிலும் அவருடைய வாய்களிலும் அவர்களுடைய மூக்கிலும் இன்றைக்கு போதைப் பொருட்கள் நுழைந்து இருக்கிறது. நமக்கு தெருவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்குள் வந்து இருக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. பிள்ளைகளுடைய மூக்கிலும் வாய்களிலும்
அவருடைய பைகளிலும் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆகவே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய எல்லா பொருட்களையும் நீங்கள் சோதனை இடுங்கள். தப்பில்லை, சோதனை இடுங்கள் அன்புக்குரியவர்களே. ஆகவே இந்த காரணிகளை எல்லாம், இந்த நான் சொன்னேன், இது ரொம்ப மிக முக்கியமான அடிப்படையானவைகள். இந்த அடிப்படையானவைகளை நீங்கள் செய்யும் போது பிள்ளைகளுடைய ஸ்ட்ரெஸ் குறைக்கப்பட்டு அவர்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவுவீர்கள். அதான் ஒன்று சொல்லுவாங்க, தும்ப விட்டு தும்பன்னு தெரியல உங்களுக்கு. மாடோ அல்லது கன்று குட்டியோ அந்த சின்ன குச்சியில கட்டுவதற்கு என்ன பண்ணுவோம், கழுத்தில் ஒரு பெல்ட் போட்டிருப்போம்ல, சின்ன கயிறு கட்டியிருப்போம்ல, அதுதான் எது, தும்ப. அதை பிடிச்சி தான் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு கையில் நல்லா வேகமாக டைட்டாக பிடிச்சி தான் என்ன பண்ணுவாங்க, கட்டி வைப்பாங்க. அப்போ அந்த மாடும் கண்ணு என்ன பண்ணும், ஆமாம், தும்ப விட்டுட்டு மாட்டு வாழை பிடிக்க முடியுமா, பிடிச்சி கட்ட முடியுமா? அதுபோல தான் இன்றைக்கு சிறிய நிலையில் இருக்கின்ற இந்த சொன்ன மேற்குறிப்பிட்டவைகளை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற இந்த மோசமான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகின்ற மனக்கவலைகளுக்குள் ஆக்கி அவருடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கின்ற இந்த பாதிப்புகளை களைந்து நல்ல பெற்றோராக இருங்கள். அதற்கான ஞானம் எங்கிருந்து வரும் என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து தான். இந்த பேரண்டல் கைடன்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த மனோவாவும் அவருடைய துணைவியாரும் யார், சிம்சோனுடைய அம்மா அப்பா, இந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது நீர் எங்களுக்கு, அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். இன்றைக்கு இந்த சூழ்நிலை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுத்தாருங்கள். கற்றுக்கொண்ட பிறகு இரவு நேரத்தில் இன்றைக்கு கற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், நான் அதை அங்கே எக்ஸிக்யூட் பண்ண அதற்காக நன்றி என்று நன்றியோடு நீங்கள் ஜெபத்தை அதனுடைய நாளை நிறைவு செய்யுங்கள். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, அருளுரையினுடைய இரண்டாவது பகுதி. மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைக்கு அருளுரையினுடைய தலைப்பு மேலிருந்து வருகிற ஞானம். இது உங்களுக்கானது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறோம், விஸ்டம்க்கும் நாலேஜுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாம் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது, அந்த வித்தியாசத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது, அதெல்லாம் இருக்கிறது. பிள்ளைகளே, உங்களுக்கு நன்றாக தெரியும், we have a 3 types of knowledge. நமக்கு ஒரு 3 விதமான நாலேஜ் இருக்கு, 3 அறிவுகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஒரு நாலேஜ், ஒரு அறிவு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். அது உங்களுக்கு தெரியும், 2 + 4. நான் சமீபத்தில் இதை நான் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு காட்சியை என்னுடைய நண்பர், ஒரு ஃபாதர் எனக்கு அனுப்பி வைத்தார். இங்கே நம்ம கிட்டத்துல ஒரு 3 விதமான அறிவுகள் இருக்கிறது, 3 நாலேஜ் இருக்குது. அதில் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், இது எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரு ரேஷனலான ஒரு திங்கிங்க, ஒரு தர்க்க ரீதியான திங்கிங் இருக்கும். 2 + 5 சொன்னா உடனே என்ன பண்ணுவீங்க, தர்க்கம் பண்ணுவோம். அது எப்படி, அதான் தர்க்க ரீதியான ஒரு நாலேஜ். 2 + 4 தான். 5 6ன்னு போடவே முடியாது. ரேஷனல் லாஜிக்கல் நாலேஜ், தர்க்க ரீதியான ஒரு பகுத்தறிவு உடைய ஒரு அறிவை அது மையப்படுத்துகிறது. இரண்டாவது நாலேஜ் என்னன்னா சயின்டிபிக் நாலேஜ். ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்கும், ஒரு அனுமானம் இருக்கும், இது இப்படி இருக்கலாம். ஆனா அந்த அனுமானத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லேப்ல வச்சு என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்டல்ல வழியா நம்ம என்ன பண்ணுவோம், ஆய்வு செஞ்சு அதை என்ன பண்ணுவோம், இது உண்மை பொய் அப்படின்றத என்ன பண்ணுவோம், நிரூபிச்சு இதான ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
இது சயின்டிஃபிக் நாலேஜ். ஆனால் முக்கியமான ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குது, பர்சனல் நாலேஜ். தனிப்பட்ட ஒரு அறிவு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. இந்த 2 அறிவையும் நாம் படிப்பதின் வாயிலாக, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதின் வாயிலாக, பல புத்தகங்களை படிப்பதின் வாயிலாக நாம் இந்த 2 நாலேஜையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளவே இருக்கின்ற ஒரு அறிவு இருக்கிறது, அது பர்சனல் நாலேஜ். எது உன்னுடைய பர்சனல் நாலேஜ்? பிள்ளைகளிடத்தில் நாம் கேட்பது தான், தம்பி தங்க எதுப்பா உன்னுடைய பர்சனல் நாலேஜ்? வேற ஒன்றும் இல்லை, God is your personal. கடவுள் தான், கர்த்தர் தான் உன்னுடைய தனிப்பட்ட அறிவாக இருக்கிறார். அந்த கடவுள் தான், கர்த்தர் தான், ஆண்டவர் தான் உனக்கு தனிப்பட்ட அறிவாக உனக்கு உள்ளுக்குள் வாசம் செய்திருக்கிறார். அதான் பிரசங்கில சொன்னார், வாலிப பிராயத்தில் தான் நான் யார், நான் யார் என்பதை எனக்கு உள்ளுக்குள் இருந்து நான் கேள்வி எழுப்பது, என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. படைப்பை பற்றி போனா அம்மா அப்பா அவங்க அவங்க எங்க இப்படியே போனாக்கா, அப்ப படைத்தவர் ஒரு இருக்கிறார். அப்போ கர்த்தர் எனக்கு பர்சனலாக இருக்கிறார். அப்போ God is your personal என்றால் you do not prove God. கடவுளை நீ என்ன பண்ண முடியாது, லேப்ல போயிட்டு ப்ரூவ் பண்ண முடியாது. பட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் God. நீ கடவுளை நீ அனுபவிக்கலாம், அவரை நீ உணர்ந்து கொள்ளலாம் அனுபவ ரீதியாக. அவரை போய் லேப்ல நீ ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சயின்ஸுக்கும் இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கும் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஆனால் இங்கே கடவுளை நாம் எதன் அடிப்படையில் நாம் அனுபவிக்கிறோம் என்றால் ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் அல்ல, ஃபெய்த் அடிப்படையில். அந்த 2 அறிவுக்கும் ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த தனிப்பட்ட அறிவாகிய கடவுளை உனக்கு என் சொந்த அறிவாக இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்கு ஃபெய்த் ரொம்ப முக்கியமானது, விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் சாலமோனுக்குள் இருந்ததினால்தான் அவர் தன்னுடைய பர்சனல் அறிவாக கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்ததினால்தான் கடவுளிடத்திலே அவர் ஞானத்தை கேட்டு தன்னுடைய பர்சனல் அறிவாக கடவுளிடத்திலிருந்து கடவுளுடைய ஞானத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 28 வசனங்கள் இருக்கிற பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த சாலமோன் ராஜா ஒரு சின்ன வயசுலே ராஜாவாயிறாரு. ராஜாக்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கட்டாயம் என்ன கற்றுக் கொடுப்பாங்க, பாடத்தை அன்னைக்கு என்ன கல்வி இருந்ததோ அதை என்ன பண்ணியிருப்பாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்படி கற்றுக்கொண்ட இந்த சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் அன்னைக்கு அப்படியெல்லாம் என்னவா இருந்ததோ எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட அவர் தன்னுடைய பர்சனல், தன்னுடைய தனிப்பட்ட ஒரு அறிவாக எனக்குள் இருக்கிற கர்த்தர் தான் கடவுள் தான் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் ஞானத்தை கேட்கிறார். அந்த அறிவாக இருக்கின்ற அந்த அறிவை ஞானமாக மாற்றுகின்றார். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் படியுங்கள், நன்றாக கல்வி கயிலுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கான சம்பாத்தியத்தை நேர்மையாக சம்பாதிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தும். ஆனால் அந்த வழிகளை என்னுடைய வாழ்க்கையை எது தீர்மானிக்கும் என்றால் அந்த வழிகள் அல்ல. என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை எது தீர்மானிக்கும் என்றால் கடவுள் தருகிற ஞானம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆகவே நான் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, படியுங்கள், அது வாழ்வுக்கான வழியை கொடுக்கிறது. ஆனால் வாழ்வையே தீர்மானிப்பது கடவுளுடைய ஞானம். இங்கே சாலமோன் அரசர் ஒரு இரவு நேரத்திலே கிபியோன் என்ற ஊருக்கு போறாரு. காலையில் அந்த நாட்டில் போயிட்டு பலி செலுத்துறாரு. முன்னாடி அங்கே போய் பலி செலுத்திட்டு வந்தார். அங்கே தான் 1000 எரிபலிகளை செலுத்தினதாக பைபிளில் போட்டிருக்கு. அந்த இடத்துக்கு மீண்டும் போயிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஊருக்கு நல்லா ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு வந்து படுக்கிறாரு அதே ஊரில் கிபியோனில்.
நல்லா தூங்குறாரு. அப்ப இரவு நேரத்தில் ஒரு காட்சி கடவுள் கனவுல தோன்றார். சாலமோனே, உனக்கு என்ன வேணும்னு கேளு. அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற அவரிடம் கனவில் ஆண்டவர் இடைப்படுகிறார். அப்போ இந்த சாலமோன் ஆண்டவரத்திலே கேட்பது பாருங்க, இங்கே அவர் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறார், மனமோந்து ஜெபித்து விட்டு வந்திருக்கிறார். என்ன ஜெபம் அவர் செய்தார் என்பதை அந்த கனவிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். எதற்காக முன்பு முதல் நாள்ல 1000 பலிகளை செலுத்திட்டு வந்துட்டு மீண்டும் ஏன் அந்த தொழுகை மேடத்திலே வந்து அவர் எதற்காக ஜெபித்து விட்டு வந்திருக்கிறார்? அரசனான பிறகு மீண்டும் அங்கே ஜெபித்து விட்டு ஜெபிக்க சென்றிருக்கிறார். அரசனாயிட்டு போயிட்டு திருப்பியும் வராரு, அதே அரசனாக வருகிறார். அவர் பாருங்கள், வாசியுங்கள் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கிற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். இந்த ஜனத்தில் நடுவில் இருக்கிற திரளான ஜனத்தின் நடுவிலே ஒரு சின்ன பையன் நானு நடுவுல ஒரே ஒத்த ஆளாக நான் நின்று இருக்கிறேன் ஆண்டவரே. ஆகையால் உமது ஜனங்களை, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். பாருங்க, நல்லா கவனிங்க. ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்பது இவருக்கு புதிது. ஏன்னா ஆட்சி என்பது அரசனுடைய வாழ்க்கையோடு முடிந்து போகவில்லை. ஒட்டுமொத்த நாட்டிலே இருக்கிற குடிமகன்கள், ஜீவராசிகள் எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த ஒற்றை அரசன் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே வாசிமா, நன்மை தீமை இன்னதென்று வகையுறுக்கவும். நன்மை தீமை எது என்பதை வகையறுக்கின்ற, பகுத்தறிகின்ற, வாசிங்கம்மா, அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமா, உனக்கு என்ன வேணும் கேள் என்று சொல்லும்போது இங்கிலீஷ் பைபிள்ல என்ன, discerning heart, which is good, which is bad, எது நன்மை எது தீமை என்பதை பகுத்தறிகின்ற ஒரு இருதயம் உள்ள, ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாருங்கள். ஞானமுள்ள இருதயத்தை, பகுத்தறியக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தாருங்கள். டிசனிங் ஹார்ட், அதை கேட்கிறார். உங்கள் முன்னாள் மாணவ செல்வங்களே, நீங்க பர்சனல் நாலேஜாக உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரிடத்தில் நீங்கள் இந்த வயதிலே கேட்பது எது தெரியுமா? ஆண்டவரே, இந்த சாலமோன் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகின்ற, நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்காக இந்த பெற்றோருக்கு நான் மகனாக மகளாக பிறந்திருக்கிறேன், இந்த திருச்சபையில் நான் ஏன் இந்த விசுவாசியாக இருக்கிறேன், ஏன் முடிச்சூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த உறவுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான பகுத்தறியக்கூடிய ஞானத்தை நீங்கள் எனக்கு தாருங்கள் என்று சாலமோன் கேட்டார். இதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படி கேட்கிறார். கேட்ட உடனே அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 12வது 13வது வசனத்துல வாசிங்க. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். கடவுளுடைய பார்வையில் அது உகந்ததா இருக்குது. பரவாயில்லப்பா, நீ பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, வளத்தை கேட்கல, உன்னுடைய எதிரிகளுடைய உயிரை கேட்கல, எதையும் கேட்கல, நீ இதை கேட்டு இருக்கிறாய், ஞானத்தை கேட்டு இருக்கிறாய், ஞானம் உள்ள உணர்வுள்ள இருதயத்தை, பகுத்தறிகின்ற இருதயத்தை கேட்டு இருக்கிறாய். ஆகவே நான் சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இது நடந்து முடிஞ்சது. இந்த ஞானத்தை கேட்டு முடிச்சிடறாரு. அப்புறமா தான் ஒரு பிரச்சனை வருது. ஞானத்தை கொடுக்கிறேன்றாரு. என்ன பிரச்சனைனா, 2 பெண்கள், 2 தாய்மார்கள் அரசவையில் வந்து நிற்கிறார்கள். இந்த 2 தாய்மார்களின் மத்தியிலே உயிருள்ள ஒரு குழந்தை இருக்கிறது. 2 பெண்களும்
அந்த உயிருடன் இருக்கிற ஒரே குழந்தைக்கு தான் தான் தாய் என்பதை உரிமை பாராட்டுகிறார்கள். உண்மையிலே ஒரு தாயினுடைய குழந்தை இறந்து போனது. ஆனால் அந்த தாய் அதை மறைக்கிறாள். உயிருடன் இருக்கிற இந்த குழந்தை தன்னுடைய குழந்தையாக பாவிக்க அவர் உரிமை கோருகிறார். இங்கே எந்த எவிடன்ஸும் இல்லை, பயாலஜிக்கல் எவிடன்ஸ். இப்போதான் ஒருத்தர் நான் பயாலஜிக்கலாக நான் பிறக்கலன்னு சொன்னார். யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பாறையில் உட்காந்துக்கிறார். இப்போ நான் ஹியூமனே கிடையாது. இப்படி பயாலஜிக்கல் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் நான் தான் தாய் என்று அவரிடத்தில் கேட்கும்போது யார் ஒரு மெட்டர்னல் லவ் எந்த பெண்ணிடம் இருக்கிறது, உண்மையிலேயே தாய்மையினுடைய அன்பு யாரிடம் இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த எவிடன்ஸும் கிடையாது. இது ஒரு சவாலான ஒரு சிக்கலான ஒரு காரியம். ஆகவே முடிவை அவர் எடுக்கிறார். என்ன செய்கிறார்? ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள், உயிருடன் இருக்கிற இந்த குழந்தை இரண்டாக வெட்டுங்கள். ஒரு பகுதியை ஒரு பெண்ணிடம் ஒரு தாயிடமும் இன்னொரு மறுபகுதியை இன்னொரு தாயிடம் கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். உடனே முதல் பெண் உடனே பதறுகிறாள். வேண்டாம் வேண்டாம் அரசரே, அந்த குழந்தை அவரிடமே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். இன்னொரு தாயோ அந்த குழந்தை தாயை பார்த்து சொல்கிறார், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், அரசர் அதை கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போது அரசன் முடிவெடுக்கிறார். முதல் தாய் தான் உண்மையான இந்த குழந்தை உயிரோடு இருக்கின்ற குழந்தைக்கு தாய் என்பதை முடிவுக்கு கொண்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வாசிங்கள் 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை. அடுத்த வசனத்தை வாசிமா. இல்ல அந்த பகுதி கடைசி வசனத்தை வாசி. அதுக்கு அடுத்த வசனம். ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். இல்ல, மக்கள் எல்லாரும் அஞ்சி இந்த ஞானத்தை ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு எல்லாரும் கண்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு இந்த நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை தேவன் அவருக்கு உண்டென்று கண்டு, அவர் கொடுத்த ஞானம் உண்டென்று கண்டு அவருக்கு பயந்தார்கள். அருமையான மாணவ செல்வங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் பயந்தார்கள்னா எப்படின்னா, உங்களுடைய பேச்சை இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்கிற நீங்க, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நீங்க, பிற்காலத்தில் உங்களுடைய பேச்சை ஏதோ ஒரு 10 பேர், யாரோ ஒரு 50 பேர், ஏதோ ஒரு கம்பெனியுடைய மேனேஜரா எங்கே ஒரு இடத்துல உன்னுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்றால் நீ தேவனிடத்தில் இந்த ஞானத்தை கேட்க வேண்டும். பாருங்க, ஒட்டுமொத்த தேசமும் இந்த ஞானம் சாலமோனிடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு அவனுக்கு அஞ்சி நடந்தார்கள். இனி அவன் சொல்வதை தான் கேட்பான். சின்ன பையன், அவங்ககிட்ட வயசு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவர்னா எனக்கு சொல்றது, இவர்னா பெரிய ஆளு, என்னை விட இவன் சின்ன பையன் தானே, இவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இவனிடம் கர்த்தர் அளித்திருக்கிற ஞானம் இருக்கிறது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். சரி, சாலமோனுக்கு அளித்த இந்த தெய்வீக ஞானம் எப்படி மனித அறிவினை விஞ்சி நிற்கிறது? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படி இந்த ஞானம், கடவுள் கொடுத்த இந்த ஞானம் எப்படி மனித அறிவை விஞ்சி நிற்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சயின்டிஃபிக் நாலேஜையும் எப்படி இந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜையும் எப்படி இது விஞ்சி நிற்கிறது? மனிதனால் உண்டான அறிவை விட கடவுள் மேலிருந்து கொடுத்திருக்கிற ஞானம் எப்படி விஞ்சி நிற்கிறது பாருங்கள். காரணம், சாலமோன் கடவுள் அளித்த ஞானம் என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் இல்லை.
ஒரு தீர்ப்பு தரணும்னா பொதுவா என்ன பண்ணுவாங்க? 2 விஷயம் எடுப்பாங்க. ஒன்னு எவிடன்ஸ், இன்னொன்னு ஆர்குமெண்ட். இந்த 2ஐயும் இங்க சாலமோன் என்ன பண்ணல? பயன்படுத்தவே இல்லை. எவிடன்ஸையும் பார்க்கல, ஆர்குமெண்ட்டும் பார்க்கல. நாம பல நேரங்களில் இந்த கோர்ட்டினுடைய வழக்கமான பணிகளை, தீர்ப்புகளை பார்க்கும்போது சொல்லுவோம், சாட்சி எல்லாமே, சான்றுகள் எல்லாமே உனக்கு எதிராக வந்திருக்குதுப்பா, ஆனா என்ன நீ தப்பு செய்யல, ஆனா சாட்சி உனக்கு, ஆகவே குற்றவாளி. தீர்ப்பு. ஆனா இவர் குற்றவாளி தான். ஆனா இவருடைய வக்கீல் அருமையான வாதங்களை என்ன பண்ணாரு? ஃபேண்டாஸ்டிக் ஆர்குமெண்ட்டை வச்சு அப்படியே கேஸையே உடைச்சு போட்டாரு. ஆகவே இவர் தண்டனையிலிருந்து என்ன பண்ணாரு? ஆனால் அதுதான் சொன்னேன், இங்க ஃபேக்ட்ஸ் இல்லவே இல்லை. இந்த ஃபெய்த், கடவுள் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் அவருக்குள் இருந்ததினால் அங்கே அவர் ஃபெய்த்தை பார்க்கல, மனித இயல்பை பார்க்கிறார். அங்க ஃபேக்ட்ஸை பார்க்கல, அங்க எவிடன்ஸை பார்க்கல, அங்க ஆர்குமெண்ட்டை பார்க்கல. எதை செய்கிறார்? அந்த அம்மா ஆர்கியூ பண்றாங்க, பார்க்கறாரு. எந்த எவிடன்ஸையும் பார்க்கல. அதையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லவில்லை. உனக்கு தான் இவங்க பிறந்தாங்கன்னு 2 பேரும் போய் எவிடன்ஸை கொண்டு வாங்கன்னு எதையும் சொல்லி அவர்களை துரத்தி விடவில்லை. அங்கேயே தீர்மானிக்க ஹியூமன் நேச்சரை பயன்படுத்துகிறார். அதுதான் கடவுளுடைய ஞானம், மனித இயல்பு. ஏனென்றால் ஞானம் இங்கே என்ன செய்கிறதா? மனிதனை பற்றிய ஒரு நுண்ணறிவை தருகிறது. இங்கே இந்த மனித இயல்புல என்ன இருக்குன்னா, தாயினுடைய அன்பு என்பதை, அந்த தாயினுடைய அன்பு என்பதை, உணர்வை இங்கே முன்னிறுத்துகிறார். உண்மையான தாய் யார் என்பதை அவருடைய உணர்வின் வழியாக நம்ம என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடித்து விட முடியும். இந்த கம்பேஷனுக்கும் கருப்பைக்கும் எபிரேயத்தில் ஒரே வார்த்தை தான். கருணை இருக்குல்ல ஒரு வார்த்தை, அந்த கருணைக்கும் கர்ப்பப்பைக்கும் எபிரேயத்தில் பைபிளில் இருக்கிற ஒரே வார்த்தை தான் ரகமீம். 2த்துக்கும் ஒரே வார்த்தை தான். ஆகவே தான் இங்கே சாலமோன் இந்த கருணை என்பது அந்த தாய் பெற்ற கருப்பையிலிருந்து நான் பண்ண முடியும், தெரிந்துவிடும். ஆகவே இந்த 2 பேரில் ஒருவருக்கு தாய், உண்மையான தாய் யார் இருக்கிறார் என்பதை இந்த குழந்தை வெட்டி 2 பகுதியாக கொடுத்து விடலாம் என்று தீர்மானிக்கின்ற போது உண்மையான தாய் பதறி தன்னுடைய ஒரு மெட்டர்னல் லவ்வை, தன்னுடைய தாய் அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். எங்க குழந்தை உயிரோடு இருந்தாலே போதும், அது அவகிட்டயே இருக்கட்டும். இதுதான் மேலிருந்து வருகிற ஞானம். ஒரே ஒரு நொடி பொழுதிலே இதை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார்னா, பர்சீவ்ட் ஃப்ரம் பிரேயர் அண்ட் ஹியூமிலிட்டி. அன்பு மாணவர்களே, நீங்கள் சாலமோனுடைய ஞானம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு வேணும்னா, அது ஜெபத்தினாலும் உங்களை கடவுளுக்கு முன்னால் தாழ்மைப்படுத்துவதன் வழியாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பெரிய அரசனான பிறகு கடவுளை மறந்துவிட்டு அவன் தன்னுடைய சுகபோகங்களில் நாட்டம் கொள்ளாமல் நேராக தொழுகை பேட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தின இடத்திலே நீண்ட நேரம் ஜெபம் செய்து படுத்து உறங்குகிறான். பிரேயர், தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். ஆகவே இந்த வயதில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரே மிக முக்கியமான அந்த மேலிருந்து வருகிற ஞானம், எப்படி ஸ்கூல் எக்ஸாமுக்காக, இந்த டிகிரிக்காக, அல்லது இந்த ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அல்லது செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக 10 வருஷம் 12 வருஷம் அல்லது டிகிரிக்காக 3 வருஷம் எப்படி நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களோ, அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீண்ட ஆண்டுகள் நீங்கள் செய்ய தேவையில்லை. அந்த இடைவெளி என்பது 10 வருஷம் 12 வருஷம் இல்லை, உங்களுடைய முழங்காலுக்கும் தரைக்கும் இருக்கிற இடைவெளி தான். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் படித்து பட்டம் பெறுகிற படிப்பு தேவை. ஆனால் இந்த மேலிருந்து வருகிற ஞானம் தேவை என்றால் அதற்கான நீண்ட ஆண்டுகளை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உங்களுடைய முழங்காலுக்கும் இந்த தரைக்கும் இடையே இருக்கிற இடைவெளியில் தான் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை தாழ்மைப்படுத்தி, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்தி, ஆண்டவரே இந்த ஞானத்தை தாருங்கள். ஏனென்றால் இந்த ஞானம் ரொம்ப ஜெனியூன் ஞானம்.
உண்மையான ஞானம். யாக்கோபு சொல்றாரு, வாசிங்க, இன்னைக்கு படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதியில் யாக்கோபு 3:14 வாசிங்க, நாம் நிறைவு செய்வோம். யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், முன்னாடி இருந்து வாசிமா 3:13 இருந்து. ஞானம் உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கப்படுபவன். அடுத்த வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் அடுத்த வசனம் 15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுதான் ஜென்யூன் விஸ்டம். உண்மையான ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்தி கொள்ளும் போது அந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, முதல்ல வாசிங்கம்மா. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் இல்லம்மா, அடுத்த வசனம். வைராக்கியமும் விரோதமும் இல்ல அதுக்கு அடுத்த வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் ரொம்ப பியூரா இருக்கும். நீங்க பாருங்க, சாலமோனுக்கு அந்த தீர்ப்பு தருகிற அந்த ஞான விஷயத்தில் எடுத்து பாருங்க, அதுல ஏதாவது அசுத்தம் இருந்ததா? வந்தவர்கள் 2 பேர் யாரு? யார் 2 பேரும்? 2 பேரும் விலை மாதர்கள். அசுத்தர்கள் அவரிடத்திலே வருகிறார்கள். அசுத்த வாழ்க்கையின் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை அவர்களை அவர் உதாசீனப்படுத்தவில்லை. என்ன செய்கிறார்? அந்த பரத்திலிருந்து வந்த ஞானம் முதலில் சுத்தமாயும், இரண்டாவது பின்பு சமாதானமும். அவர்கள் செல்லும் போது சமாதானத்தோடு செல்லுகிறார்கள். அந்த ஞானத்தை அவர் சமாதானத்தோடு அதை அணுகுகிறார். அதுக்கு அடுத்தது சாந்தமாய் அவரிடத்தில் பேசுகிறார். அடுத்தது இணக்கமுள்ளதாயும், ஒரு ஹார்மோனியஸ், இணக்கமாய், எந்த விதமான பிரிவினை இல்லை. நான் ராஜா, நீங்க விலை மாதர்கள், நீங்கள் பெண்கள், அல்லது நீங்கள் மனிதர்கள், சாதாரணமானவர்கள் என்று இல்லாமல் இது அவருடைய பிரச்சனை, இது என்னுடைய பிரச்சனை. ஒரு இணக்கம் அங்கிடத்தில் இருக்கிறது. அப்புறமா இரக்கத்தாலும் இரக்கம் உடையதாக இருக்கிறது. அப்புறமா நற்கனிகளால் நிறைந்தவராய் இருக்கிறது. அப்புறம் என்ன இல்லை? அதுல பட்சபாதம் இல்லை. அதுக்கு அடுத்தது மாயம் இல்லாததா. அருமையான மாணவ செல்வங்களே, நீங்கள் கடவுளுக்கு முன்னால் தாழ்மைப்பட்டு நீங்கள் முழங்கால் படியிட்டு இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டால் அந்த ஞானம் இப்படிப்பட்ட விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பாதிப்புகளை அது உண்டாக்கும். ஆனால் மனித அறிவை மட்டுமே வைத்து, அல்லது இந்த சயின்டிபிக்கான நாலேஜ் அல்லது இந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜாக வைத்து மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்தால் அது எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். இன்னைக்கு பெரிய பெரிய குண்டு வச்சு அதிக மக்களை கொள்ளுகிறவர் எல்லாம் யாரு? அதிகமா படிச்சவன் தான். இங்கிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணை கண்டுபிடிச்சி இங்கிருந்து ஒரே பட்டன்ல பல லட்சக்கணக்கான மக்களை சாகடிக்கிறவர்கள்லாம் யாரு? அதிகமாய் படித்த அறிவாளிகள் தான். மத்திய ஒரே ஒரு நிஜமான சம்பவத்தை சொல்றேன், பிள்ளைங்க கேளுங்க. மத்திய ஆசியாவில் நிறைய நாடுகள் இருக்குது. இந்த மத்திய ஆசியாவிலிருந்து புறப்படுகின்ற நதி எல்லாமே எங்கே போய் சேரணும்? கடலில் போய் சேரணும். ஆனால் இந்த பல ஆயிரம் கிலோமீட்டரில் பயணம் செஞ்சால் தான் இந்த நதிகள் எல்லாம் போய் எங்கே போய் சேர முடியும்? கடலில். அப்போ அதனால் போக முடியாதனால அந்த மத்திய ஆசியாவிலே ரொம்ப தாழ்வான ஒரு பகுதி இருக்குது. அரல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த அரல் என்ற ஊரில் இந்த மத்திய ஆசியாவில் நாட்டில் இருக்கிற பல நதிகள் எல்லாம் அங்கே தான் வந்து சேர்ந்துட்டு ஒரு பெரிய ஏரி, பெரிய கடலை உருவாக்கிடுச்சு. நதிகள் எல்லாம் கடலில் போய் சேர வேண்டிய போது இந்த இடத்துல மட்டும் கடல் இல்லாததுனால, கடல் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, இந்த நதிகள் எல்லாம் செஞ்சு
தாழ்வான அந்த பகுதியில், அரல் பகுதியில் அரல் கடல் என்பதை உருவாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 68,800 சதுர கிலோமீட்டர், அவ்வளோ பெருசு. நம்ம கேரளாவோட 2 மடங்கு பெருசு. நல்ல வேளாண்மை வந்தது, நல்ல மீன்பிடி தொழில் இருந்தது, நல்ல சுற்றுலா இருந்தது. இந்த அரல் கடல் உஸ்பெகிஸ்தானுக்கும் கஜகஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி, 2 நாடும் நல்ல வளம் கொழித்தது. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா 1960 இந்த அரல் கடலுக்கு வந்து சேருகிற தன்னுடைய நாட்டிலிருந்து வருகிற நதியை என்ன பண்ணுறான், என்ரூட் பண்ணி வேற ரூட்ல திருப்பி அவன் என்ன பண்ணுறான், பருத்தி துணிகளை, பருத்தி பயிரிடுவதற்கு, விவசாயத்துக்குன்னு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த 2 நதியினுடைய நீர் வரத்து குறைஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக 1980 இந்த கடல் தண்ணீர் வற்றி போனது. 68,800 சதுர கிலோமீட்டர் இருந்தது, வெறும் 3,500 குறைந்து போனது. இப்ப என்ன ஆச்சுன்னா அதிக உப்புத்தன்மை கொண்ட ஒரு பகுதியாக மாறிடுச்சு. முற்றிலுமாக காய்ந்து போய் அது பாலைவனமாக 70, 80, 90களில் மாறி போய்விட்டது. இப்பதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனைனா, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதுக்கு அடியில உப்பும் அசுத்தமும் தூசியும் அதுல இருந்து அடியில இருந்ததெல்லாம் இப்போ காத்து வர வர இந்த தூசி உப்பு எல்லாம் சேர்ந்து 100 கிலோமீட்டருக்கு பயணிச்சு அந்த பகுதியில் இருக்கிற உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகளுடைய நகரங்களை பாதிக்க தொடங்கினது. உப்பு எல்லார் வீட்லையும், நச்சு, அசுத்தம், புது புது வியாதிகள் பெருகினது, சரும நோய்கள் வந்தது. அவர்களால் இதை எதிர்கொள்ளவே முடியவில்லை. என்ன செய்வதே என்று தெரியாமல் கடைசியாக இந்த பாலைவனத்தை சோலைவனமாக்கணும், நாம் மரங்களை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லா மரங்களும் நட்டு பார்க்குறாங்க. உப்பு நிலத்தில் வளரல. கடைசியாக ஒரு கருவாலி மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வகை செடி இந்த உப்பு நிலத்தில் வளரக்கூடிய ஒரு தாங்கக்கூடிய சக்தி படைத்தது கண்டுபிடிச்சி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. 1,00,000 ஹெக்டேர் நிலத்தில் இப்போ காடாக மாற்றி இருக்கிறாங்க. இன்னும் அறிஞர்கள் சொல்றாங்க, இப்போ இன்னும் 20 வருஷம் ஆகணுமா அந்த மொத்த பகுதியுமே காடாக மாற்றும். அப்பதான் இந்த பிரச்சனை தீரும், வியாதிகள் தீரும். குழந்தைகள் குறை உறுப்புகள் உடையவர்களாக அல்லது பல புதிய புதிய முகம் பெரிதாக, தலை பெரிதாக அல்லது கை கால்கள் உறுப்புகள்லாம் குன்றியவர்களாக பிறந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மனித அறிவு என்ன தெரியுமா செய்யும்? ஒரு குறுகிய அறிவை வைத்து அது கடவுளுடைய இருப்பு நிலையை கேள்வி கேட்கும். ஆனால் கடவுளத்திலிருந்து வரும் ஞானம் என்ன தெரியுமா? நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம், நான் மட்டும் இங்க வாழல, என்னோடு கூட சேர்ந்து கடவுள் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். அதான் சொல்றாங்க, அறிவோ இருமாப்பை தரும், அன்போ பக்தி விருத்தியை. எங்க இருக்கு வசனம்? இந்த வசனம் தெரியலையா? அறிவோ இருமாப்பை தரும், அன்போ, ஐயோ சரி அப்புறமா வச்சுக்கலாம். பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர் மிக சிறந்த அறிவாளி, கமாலியலிடம் பாடம் பயின்றவர், கிரேக்க தத்துவங்களை அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், அறிவோ இருமாப்பை தரும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆகவே அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுடைய ஞானம் தேவை என்பதை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அறிவு ஞானம் இருக்காது, ஆனால் ஞானத்தில் அறிவு இருக்கும். எல்லா அறிவாளிகளும் ஞானிகள் அல்ல, ஆனால் எல்லா ஞானிகளும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அன்பு பிள்ளைகள், மாணவர்கள், நீங்கள் அறிவாளிகள் அல்ல, ஞானிகளாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அறிவாளிகளும் இருப்பீர்கள். கடவுள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தருவாராக. நாம் ஜெபிப்போம். இப்போ மாணவர்கள் எழுந்து நில்லுங்க, கண்களை மூடும். நீங்க எழுந்து நில்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து நில்லுங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஏறெடுக்க நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
என் அருமை பெற்றோர்களே, பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னோட பின்பற்றி சொல்லுங்க. என் அருமை பெற்றோர்களே, என் அருமை பெற்றோர்களே, என் அருமை பெற்றோர்களே, கர்த்தரின் கரத்தில் பொக்கிஷமாக இருந்த எங்களை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். ஆகவேதான் நீங்கள் எங்களுக்கு பெற்றோராக இருக்கிறீர்கள். கடவுளின் பொக்கிஷமாகிய எங்களை பாதுகாக்கவே நாங்கள் விரும்பினதையெல்லாம் எங்களுக்கு கொடுக்காமல் எங்களுக்கு தேவையானதை மட்டுமே கொடுத்து எங்களை பாதுகாத்தீர்கள். அதற்காகவே எங்களை கண்டிப்போடு நடத்தினீர்கள். ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள். கிறிஸ்துவினுடைய பக்தியிலே எங்களை வளரச் செய்தீர்கள். அதே நேரத்தில் கனிவோடும் எங்களை நீங்கள் நடத்த தவறியதில்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே கடமை படிப்பது மட்டும்தான் என்று உணர்ந்து எங்களை இந்த திருச்சபைக்கு முன்னால், ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னால் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விருப்பத்தை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தரின் ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய விரும்புகிறோம். ஆமேன். கர்த்தர் இந்த திருவாசகங்களை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.